என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே. ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவீர். என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே. ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவீர். உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே. இன்றும் என்றும் ஆராதிப்பேன். உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே. இன்றும் என்றும் ஆராதிப்பேன். சிறுமியான என்னை தள்ளி முடியாதென நினைத்த வேளை என் உள்ளத்தில் நீர் கண்டே. சிறுமை என்று என்னை தள்ளி முடியாதென்று நினைத்த வேளை என் உள்ளத்தை நீர் கண்டே. யாருமில்லா நேரம் வந்து தாயை போல என்னை தேற்றி கண்ணீரையாவும் துடைத்தீ. உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே. உமை என்றும் என்றும் ஆராதிப்பேன். உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே. இன்றும் என்றும் ஆராதிப்பேன். புழுதியிலிருந்து சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தீர். உலகத்தினால் மறக்கப்பட்டேன். உமக்கு மறைவானதொன்றும் இல்லையே. இன்றும் என்றும் ஆராதிப்பேன். என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே. ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவீர். என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே. ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய ஓய்வு நாளை கர்த்தருடைய கரத்திலிருந்து, தேவ சமூகத்திலிருந்து, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நம்மை முடிசூட்டி இந்த நாளை நமக்கு அடிஷ்னலாக நம் லைஃப் டேஸோடு கூட்டி கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்தி, இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி 2 கொரிந்தியர் 9 வசனம் சொல்லுகிறது, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். ஸோ விதைத்தா அதுக்கு அறுவடை உண்டு. நாம் நீதி செஞ்சால் அந்த நீதியின் விளைச்சலை எப்படி பண்ணுவாராம்? பெருக பண்ணுவாராம். சாதாரணமாக கொடுக்க மாட்டாராம். நம்ம விதைத்த விதைக்கு நமக்கு அறுவடையை கொடுத்து அந்த விதையை அழித்து நம்முடைய நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். விதையை அழித்து அதை பெருக பண்ணி 10 விதை போட்டோம்னா 10 செடி தான் முளைக்கும், இல்லை நிறைய முளைக்க செய்வார். ஸோ அப்போ எவ்வளோ சிறுக விதைக்கிறவன் சிறுக இருக்கிறான், பெருக விதைக்கிறவன் பெருக இருக்கிறான். ஸோ நாம் விதைக்கிற விதைக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு கிரேட் ஹார்வெஸ்ட் உண்டு. ஸோ கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுக்கதான் செய்வார்கள். இங்கு பார்க்குறோம், விதைக்கிறவங்களுக்கு விதையை அழித்து அதை பெருக பண்ணி அந்த விதைத்த விதைக்குரிய நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுகிற தேவன் நம்மோட கூட இருக்கிறார். அவர் உலகத்தில் இருக்கிறவன் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஸோ விதைக்கிறதுனால வாட் பெனிஃபிட் we are going to get, that's what we are going to see today. ஸோ விதைத்தால் அது எப்படி சாதாரணமாக விதைன்றது நான் இப்போ எப்படி காட்டுகிறேன் என்றால், ப்ராக்டிக்கலாக யோசித்தோம்னா செடி பயிரை விதைச்சி நம்ம நெற்கதிர்களை அறுக்கிறாங்க, அது ஓகே. அதே சமயத்தில் ஆவிக்குரிய வியூவில் விதைக்கிறது ஒரு ப்ரேயிங் லைஃப்பை காட்டுது. ஸோ
how far we are spending time with the Lord, how far we are praying for others, how far we are how more timings we are spending with the Lord's feet. எவ்வளோ நேரம் கர்த்தருடைய பாதப்படியில் செலவு பண்ணுறோம், யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோம், எப்படிலாம் ஜெபிக்கிறோம், ஆவியில் அனலாக இருந்து ஜெபிக்கிறோமா, உபவாசத்து ஜெபிக்கிறோமா, குறிப்பாக கருத்தாக ஜெபிக்கிறோமா, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கிறோமா, பாரத்தோடு ஜெபிக்கிறோமா, உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறோமா, வேத வாக்குத்தத்தங்களை சொல்லி உரிமை பாராட்டி ஜெபிக்கிறோமா, நாம் எப்போதும் இடைவிடாமல் ஜெபத்தில் தரித்திருக்கிறோமா, சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறோமா, நம்ம எப்போதும் ஆவியிலே அனலாக இருந்து ஜெபிக்கிறோமா, இதெல்லாம் நம்ம தொடர்ந்து செய்ய செய்ய நம் விதை சாதாரண விதையாக திரும்ப வராது, அது பெருக்கத்தின் அறுவடையாக நமக்கு வரும். நம்பர் 1. நம்பர் 2, நாம் விதைக்க நம்மளுடைய பர்சனாலிட்டியில் ஒரு சேஞ்சஸ் வந்துடும். ஸோ நாம் நற்கிரியைகளை செய்வோம், ஏழைகளுக்கு உதாரத்துவமாக கொடுக்குற இடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். ஸோ நாம் கொடுங்கள் கொடுக்கப்படும் சொன்னவர். தொடர்ந்து நாம் ஏழைகளுக்கு தான தர்மம் செய்ய கொடுக்க ஊழியங்களிலே நேரத்தை செலவு பண்ண, ஜெபத்திலே நேரம் செலவு பண்ண, வேத வாசிப்பு வேத வசனத்தை கேட்பதிலே நேரத்தை செலவு பண்ண, வேத வசனத்தை தியானிப்பதிலே வேத வசனத்தை ஆராய்ச்சி செய்து பார்ப்பதிலே நேரத்தை செலவு பண்ண, மற்றவர்களுக்கு நற்கிரியைகளை செய்கிறதிலே நம் உடல் உழைப்பை கொடுத்து நேரத்தை செலவு பண்ண, இந்த நற்கிரியைகள் எல்லாம் நம்முடைய விதைக்கு பெருக்கத்தையும் நம்முடைய நீதியின் விளைச்சலையும் அவர் வர்த்திக்க பண்ணி கொண்டே இருப்பார். 3வதாக பார்க்கிறோம், நாம் தொடர்ந்து விதைக்க அதை சாதாரணமாக கர்த்தர் வைக்க மாட்டார். விதைக்கிற விதைக்கு அவர் கர்த்தர் நமக்கு செய்கிற கிரியைகளுக்கு ஏற்ற கிருபைகளை, அந்த பலனை, அந்த சத்துவத்தை, அந்த டேலண்ட்டை, அந்த ஸ்கில்லை, அந்த எபிலிட்டியை, அந்த என்ன சொல்கிறது மல்டிபிள் டைமென்ஷனில் நம்ம டேலண்டட் பர்சனாக மற்றவர்களுக்கு